விலக்கு கோளாறுகள். இன்னைக்கு பெரும்பாலான பெண்களுக்கு மாதவிலக்கு கோளாறாக பிசிஓடி, பிசிஓஎஸ் சார்ந்த சிரமங்கள் இருக்கிறத பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி சிரமம் இருப்பவர்கள் மருந்துகள், மாத்திரைகளை தேடுவது ஒரு பக்கம் இருந்தா கூட இயற்கையாக இந்த நிலையை முழுமையாக மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு கருஞ்சீரக எண்ணெய் சிறந்த அருமருந்துன்னு சொல்லணும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு பாப்பா இருக்கா, அவளுக்கு நிறைய மருந்தெல்லாம் கொடுக்குறோம். உடம்பு எடை அதிகமாகுது, பீரியட்ஸ் ஃப்ளோ சரியா இல்லை, பீரியட்ஸே சரியா வரதில்லை, ரொம்ப கவலைக்குள்ளாகிறா, 12வது படிக்கிறா, இதுவே பாப்பாவுக்கு ஒரு மன அழுத்தமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இருக்குன்னா எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க என்ன கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களோ கொடுத்துங்க. அது கூட காலையில வெறும் வயிற்றுல 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக எண்ணெயை கொடுக்க முடியுமான்னு பாருங்க. இதை கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 3 மாத காலத்தில் முதிர்ச்சி அடையாத கருமுட்டையில் இருக்கக்கூடிய அந்த கருமுட்டைகள் உடைந்து கருமுட்டை அந்த கருக்குழல் வழியாக குழந்தை உருவாவதற்கு காத்திருந்து தன்னைத்தானே அழித்துக் கொள்வதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த கருஞ்சீரக எண்ணெய் கருமுட்டை பை நீர்க்கட்டிகளை குணமாக்கக்கூடிய, குறைக்கக்கூடிய, கருப்பை மண்டல ஆரோக்கியத்தை மாற்றக்கூடிய, குழந்தை வாய்ப்பை, குழந்தை செல்வத்தை நமக்கு அளிக்கக்கூடிய சிறந்த உணவு. இன்னைக்கு யாரெல்லாம் கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்கீங்க, வீட்டுல நம்ம பிள்ளைங்க யாராவது கல்யாணத்துக்கு தயாராகிறாங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருங்க. 5 மில்லி கருஞ்சீரக எண்ணெய் ஆரம்பிங்க. பீரியட்ஸ்லாம் அப்படியே ரெகுலர் ஆகிட்டே வரும். கல்யாணம் முடிஞ்சதுன்னா 3வது மாசம் பாப்பா கருவுற்று இருக்கான்ற செய்தி உங்களை வீடு தேடி சேரும். இன்னைக்கு அந்த அளவுக்கு கருமுட்டை பை கட்டிகளை மட்டுமல்ல, சிறந்த செல்வமாக இருக்கக்கூடிய மகளை செல்வத்தை நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல், கொடுக்கக்கூடிய ஆற்றல் கருஞ்சீரக எண்ணெய்க்கு உண்டு.